நம்ம இன்னைக்கு பால் வச்சு ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பெங்காலி மிஷ்டி தோய் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. பொதுவாக நம்ம ஸ்வீட்ஸ்னாலே பேக்கரிஸில் வாங்கி சாப்பிடுவோம், வீட்டிலையே ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு பாருங்கள், மறுபடிக்கும் செய்ய தோணும், அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சன்னி வச்சுருங்க. இதில் 2 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட புளிக்காத கெட்டியான தயிர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி இருக்கும்ல, அதெல்லாம் வடிகிறதுக்காக அப்படியே ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. அடுத்து ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை இது போல் தானாகவே மெல்ட் ஆகிறதுக்கு விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு இது போல் கலந்துகிட்டே இருந்தோன்னா சீக்கிரமாகவே உருகிரும். இப்போ பாருங்கள், லேசாக உருக ஆரம்பிச்சிருக்குல்ல. இதே போல் இது முழுமையாக உருகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இடையிடையில் லோ ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு குக் பண்ணணும். இந்த சர்க்கரையெல்லாம் முழுமையாக கரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு தேன் கலர் வரும், அது வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டெப் எதுக்காக பண்ணுறோன்னா நம்மளோட ரெசிபிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் அதுக்கப்புறமா கலரும் கொடுக்கறதுக்காக தான். இப்போ பாருங்கள், கலர் முழுமையாக சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூட 4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நம்ம 2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்தோம்ல, அதுக்கு 4 கப் அளவு பால் கரெக்டாக இருக்கும். பாலை ஒரே டைமில் எல்லாத்தையும் சேர்த்துறாம ஒவ்வொரு கப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் பொங்கி கீழே வழியாமல் இருக்கும். நான் இப்போதைக்கு 2 கப் அளவு பால் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்த உடனேயுமே அந்த சர்க்கரை சீக்கிரமாகவே கெட்டிப்பட்டுரும். ஆனால் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கலந்துகிட்டே இருக்கும்போது சர்க்கரை உருக ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக இருக்குல்ல, இதை நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை. நம்ம கலந்துகிட்டே இருக்கும்போது அது ஈஸியாகவே மெல்ட் ஆயிரும். இதுக்கப்புறமா இது கூட இன்னொரு 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுட்டே இருங்க. நம்ம மொத்தமாக 4 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கோம்ல, இந்த பால் 3 கப் அளவுக்கு பாலாக வற்றி வர வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்துகிட்டே இருக்கணும். இடையிடையில் நீங்கள் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். ஆனால் இது போல் கலந்துகிட்டே இருங்க, அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். நான் சேர்த்துருக்கிறது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காத கெட்டியான பால். தண்ணி சேர்க்காத பால் சேர்த்து பண்ணும்போது தான் இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது 3 கப் அளவுக்கு பாலாக வற்றினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே கெட்டியாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சுருங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. இன்னொரு பக்கம் நம்ம வடிகட்ட வச்சுருந்த தயிரும் நல்லா வடிகட்டியிருக்கு. பாருங்கள், எந்தளவுக்கு தண்ணி அந்த பவுலில் கலெக்ட் ஆகிருக்கு. இந்த தண்ணி நம்மளுக்கு தேவைப்படாது, அந்த கெட்டியான தயிர் மட்டும்தான் தேவை. இப்போ இந்த தயிரை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்ல க்ரீமியான கன்சிஸ்டன்சி வர்றது வரைக்கும் இது போல் கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா ஒரு சன்னி வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருக்க பால் இருக்குல்ல, அதை இது கூட சேர்த்துருங்க. வடிகட்டி தான் சேர்க்கணும், ஏன்னா அந்த பாலில் ஆடையெல்லாம் இருக்கும்ல, அதுக்காக. சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு மறுபடிக்கும் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா இது போல் கலந்துட்டு இருக்கும் போதே அது கெட்டியாக ஆரம்பிச்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது போல் ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. நான் மண் பாத்திரம் எடுத்திருக்கேன், நீங்கள் நார்மலான எந்த பவுல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு 6லேருந்து 8 மணி நேரத்துக்கு விட்டுருங்க. நம்ம தயிரெல்லாம் செட் ஆகிறதுக்கு விடுவோம்ல, அந்த மாதிரி. மூடி போட்டு மூடிட்டு ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 8 மணி நேரம் ஆகியிருக்கு. எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு அப்படியே தயிர் போல் இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு கூட சர்வ் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ஆரோக்கியமான டேஸ்டியான மிஷ்டி தோய் நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.